வணக்கம் என்னோட பேர் கார்த்திக், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரையம்ஃப் ஹாலிடேஸ் அண்ட் டிஸ்கவர் ட்ராவல் அகாடமி. இன்றைக்கி வந்து டிஸ்கவர் ட்ராவல் அகாடமியோட செகண்ட் கான்வகேஷன் செரிமனி. ஸோ டிஸ்கவர் ட்ராவல் அகாடமி இஸ் எம்பவரிங் ட்ராவல் ஆண்டர்ப்ரனர்ஸ் டு பிகம் அ ஃபியூச்சர் ட்ராவல் லீடர்ஸ். ஸோ யாரெல்லாம் ட்ராவல் ஆண்டர்ப்ரனர்ஷிப், ட்ராவல் பிஸ்னஸ்க்குள்ளே, ட்ராவல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரம் 0 to 1 and 1 to 100 பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, டிஸ்கவர் ட்ராவல் அகாடமி வந்து வி ஆர் ஹெல்பிங் தெம் டு ஸ்டார்ட் தேர் பிஸ்னஸ் அண்ட் க்ரோ டு or the best way to grow to the next level. So Discover Travel Academy started in 2000, ideated in 2023, started in 2024 with just 3 students in batch 1, and now we are heading with batch 7 with 87 students on board. First convocation ceremony la 27 பேர் successful graduation ceremony பண்ணோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 45 plus people ஓட இன்னைக்கு graduation ceremony ரொம்ப successful கொண்டாடிட்டு இருக்கோம். Thanks for my dear participants and students who have really trusted in the journey and என்னையும் ட்ரஸ்ட் பண்ணி இந்த அகாடமி ஜாயின் பண்ணி இன்றைக்கி எம்பவர் ஆரில் ரொம்ப சந்தோஷம். எஸ், ஸோ ட்ராவல் இண்டஸ்ட்ரி உள்ள வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதோட ஃப்ரேம் ஒர்க் என்னென்னு ஐடியேட் பண்ணுறது புரிஞ்சிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் இனிஷியலாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்து தான் சக்ஸஸ்குள்ளே வர முடியும். நிறைய செட்பேக்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் பார்த்து தான் ஒரு லெவல் ஆஃப் ஒரு ஜேர்னிக்கு ஒரு இடத்துக்கே நிற்க முடியும். ஸோ அது டிஸ்கவர் ட்ராவல் அகாடமி சால்விங் ஆல் த ஹர்டில்ஸ் விச் த ட்ராவல் ஒரு ஆண்டர்ப்ரனர் கேன் ரியலி ஹேவ். இந்த மாதிரி ஒரு வாட் நாட் டு டூ அதை சொல்லிக் கொடுத்தாலே ரொம்ப கிளியராக இருக்கும். அண்ட் எஸ்ஓபிஸ், ஃப்ரேம் ஒர்க்ஸ், எல்லா மாடியூல்ஸ் அண்ட் சர்வீசஸ் ட்ராவல் இண்டஸ்ட்ரியை பற்றி ஒரு 10 weeksக்கான ஒரு டீட்டெயில் கோர்ஸ் இது. It is not just a course, we are building a community of travel entrepreneurs. Course 10 வாரங்கள் முடிச்சுட்டு it's a strong community of travel entrepreneurs where they will keep on learning in the future also. இது ஒரு community, a positive travel knowledge sharing community in India. இன்னொரு 2030 we are focusing for 10,000 travel entrepreneurs in India. இந்த வருஷத்துக்குள்ள next 2026 எண்டுக்குள்ள 1000 people within India we have the target of doing. இப்போ தமிழ் பேட்ச் போயிட்டு இருக்கு, and with English batch we are planning to launch, we are planning to hit that target. இல்லை, எல்லாருமே நாங்கள் ஆண்டர்ப்ரனர்ஸாக தான் உருவாக்கிட்டு இருக்கோம். இங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அது தனியாக எம்ப்ளாயி ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 200க்கு மேலே இருக்க ட்ராவல் ஏஜென்சி ஓனர்ஸ் என்ன அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஃபார் எங்களுக்கு எம்ப்ளாயீஸ் தேவைப்படுது, எங்களுக்கு அது ஹெல்ப் பண்ண முடியும், அது தனி கேட்டகரியாக பில்ட் பண்ண போகிறோம். ஃபார் பீப்புள் ஹூ வாண்டட் டு பிகம் அ ட்ராவல் ப்ரொஃபஷனல், அது தனி கேட்டகரி. இப்போ நான் இனிஷியலாக பண்ணிட்டு இருக்க எல்லாமே ஐ எம் ட்ரைங் டு எம்பவர் ட்ராவல் ஆண்டர்ப்ரனர்ஸ் who wanted to scale up their business to the next level and who wanted to start their travel business from this batch. சார், இப்போ பிஸ்னஸ் இல்லாமல் அவங்க ஐடியாஸ் மட்டும் இருக்குது, அவங்க உங்களை அப்ரோச் பண்ணாதுக்கான இந்த ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே பணமே தேவையில்லைங்க. ஐடியா வேணும், டெடிகேஷன் வேணும், நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும். இது இருந்தாலே இந்த பிஸ்னஸில் நல்லா இல்லை, பணமே தேவையில்லை. இல்லை டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருக்கணும். அண்ட் எல்லா பிஸ்னஸும் டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க் வேணும். அதில் இல்லை ஐடியேஷன் வேணும், ஸ்ட்ராட்டஜிஸ் தான் முக்கியம். ஸ்ட்ராட்டஜி இல்லைனா ஒரு இடத்துலேயே சுற்றிக்கிட்டே இருப்போம், வளர மாட்டோம். இதுதான் இந்த பிஸ்னஸ். அந்த வளர்கிறதுக்கான என்னென்ன தேவைகள், டீட்டெயிலிங், ஒரு ஸ்மால் டீட்டெயிலிங் தான் இங்கே கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ஈவெண்ட் அதான். ஸோ செகண்ட் கான்வகேஷன் செரிமனி வித் கிட்டத்தட்ட 45 plus ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆகிறாங்க. ஒரு சீஃப் கெஸ்ட் மிஸ் தேவகி தியாகராஜன் மேடம், ட்ராவல் ஏஜென்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட சதர்ன் சாப்டர் பிரசிடென்ட் வந்திருக்காங்க. சுரேஷ் ராதாகிருஷ்ணன், மைப்ரனர், டீ ஆண்டர்ப்ரனர்ஸை உருவாக்குற அவங்களோட ஃபவுண்டர் வந்திருக்காரு. அண்ட் வெங்கடேஷ் நாராயண சாமி சார், ஐகான் அண்ட் செயல் குரூப்போட ஃபவுண்டர், அவரும் வந்திருக்காரு. ஸோ காலையிலேருந்து நிறைய செஷன்ஸ் போயிருந்துச்சு. காலையிலேருந்து ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு தேவையான கண்டென்ட் க்ரியேஷன் செஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஷன் அண்ட் ஃபினான்ஸ் செஷன், இதெல்லாம் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு தேவையான விஷயங்கள் எந்த இண்டஸ்ட்ரியிலும் அதை கொடுத்தோம். அண்ட் மார்னிங்கில் லீடர்ஷிப் அண்ட் நெகோசியேஷன் அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் மாதிரி ஒரு ட்ரெயினர், கார்பரேட் ட்ரெயினருக்கு கூப்பிட்டு ஒரு 2 hour செஷன் கொடுத்தோம். ஸோ நவ் த லஞ்ச் இஸ் கோயிங் ஆன் அண்ட் ஆஃப்டர் தட் வி ஹேவ் த கான்வகேஷன் செரிமனி. ஒரு 4:30க்கு எல்லோரும் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு எப்படி அந்த கிராஜுவேஷன் செரிமனி அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதே செரிமனி இங்கே நடத்துகிறோம். ஸோ வி வாண்ட் டு ரெகக்னைஸ் அவர் ஃபியூச்சர் லீடர்ஸ். ஓகே, ஃபீ ஸ்ட்ரக்சர் இஸ் ரிவீல் one second sir. Fee structure is revealed during the webinar only, during the workshop. Madam, welcome. One second. Fee structure is revealed during the workshop, and people have to come to our workshop first, attend the workshop for 2 hours,
முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தென் தே கேன் கம் இன் டு த மெயின் ப்ரோக்ராம். எடுத்தோடனே எல்லோரும் ஃபீஸ் வாங்கிட்டு உடனே ப்ரோக்ராம் உள்ள வந்துட்டு அவங்களுக்கு லேர்னிங் இருக்குமா தெரியல. ஒர்க் ஷாப்புக்கு வரணும், அதில் 2 மணி நேரம் அட்டன் பண்ணணும், பிடிச்சிருந்தா நம்ம அந்த கிளாஸை முழுசாக அட்டன் பண்ண. இது ஃபுல்லாக லைவ் ப்ரோக்ராம், இது வந்து ரெக்கார்டர் கொடுக்கறது இல்லை, ஃபுல்லாக லைவ் ப்ரோக்ராம். ஸோ லைவ் அட்டன் பண்ணணும், அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியும், என்னால் அட்டன் பண்ண முடியும், என்னால் ஜெயிக்க முடியும். அந்த அவங்களுக்கு அந்த நோக்கமும் அந்த வெறியும் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் உள்ளே வர வைக்கிறோம். 87 people இது இருக்கும் ரெடியாக இருக்காங்க. 72 people இதுக்கும் பிராண்டை லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னும் 17 பேர் பிராண்டை லான்ச் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறது. இன்னும் 1 or 2 months ரெடியாக இருக்காங்க. அவங்க they are working still. They are yet to quit their job and start their entrepreneurship. Thank you. You all are going to bring in something new. You all are going to create something new for your own. It's not, you're not going to work for someone. You're not going to go into hotel industry or airlines or travel agencies. அப்படின்னா ஒரே ஒரு humble request. என்ன சர்வீஸ் பண்ணாலும் காசை வாங்கிக்கிட்டு பண்ணணும். சரிங்களா? நம்ம டைமை செலவு பண்ணுறோம், ஆனால் அந்த காசு நம்ம பேக்கெட்டில் இருக்கணும். You cannot, it's a service industry. We are not the manufacturers. We are not the owners of the product. We are getting it someone from someone. We are giving it to someone, doing a service in between. So அந்த காசு நம்ம கிட்ட, நம்மளோட காசு இருந்தால் தானே எப்படி கொடுக்கறது? அதனால எக்காத்துக்கட்டும் கடன் கொடுக்கணும். நாம் மினிமல் மார்க்கப் பண்ணுறதை பற்றி தப்பு இல்லை, ஆனால் ரொம்ப மினிமல் பண்ணாதீங்க. பிகாஸ் தட் வில் ஸ்பாயில் த இண்டஸ்ட்ரி ஆல்சோ. நீங்கள் எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் கண்டிப்பாக வைங்க. அண்ட் மேக் ஷோர் யோர் சர்வீசஸ் வந்து ஃபுல்லாக அப் டு த மார்க். தே ஷுட் கம் பேக். இன்றைக்கி நிறைய இன்ஸ்டா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் இருக்கலாம். பட் பை த வேர்ட் ஆஃப் மவுத் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி வர்றது தான் ரியல் பிஸ்னஸ், விச் இட் வில் ஆல்வேஸ் நம்ம கிட்ட எப்பயுமே தங்கி இருக்கிற பெர்மனண்டானது. அதுதான் சொல்யூஷன். சரிங்களா? யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதுக்கு பொருள் வந்து எல்லா ஊர்களும் நமதே, எல்லோரும் நமக்கு உறவினர்களே என்பதாகும். இது சங்ககால புலவரான கணியன் பூக்குன்றனார் இயற்றிய புறநானூற்று பாடல். இதன் மூலம் உலகை ஒரே குடும்பமாக பார்க்கும் பரந்த மனப்பான்மையை இது உணர்த்துகிறது. நம்ம ட்ரேடுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. சரிங்களா? எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்து ஒரே மாதிரி சர்வீசஸ் பண்ணி ப்ளீஸ் டூ இட் லைக் தட். பிகாஸ் ஐ கேன் see everyone, நாட் ஃப்ரெஷ்மன் காலேஜ், எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக தான் தெரியுறீங்க பார்த்தா எனக்கு. இட்ஸ் an absolute pleasure to be here addressing the bright minds who represent the future of the tourism industry. You are all stepping into a dynamic, ever evolving industry, one that holds boundless opportunities for those willing to adapt, innovate and be flexible in their approach. So the tourism sector is no longer confined to conventional jobs such as working in hotels, airlines or travel agencies. While these remain crucial pillars, the industry has expanded far beyond, creating new avenues in entrepreneurship, rural tourism, experiential travel and digital tourism solutions. To truly make an impact, we must think beyond the traditional, embrace change and redefine what tourism can be. So adaptability, the key to be thriving in changing world. As I told you, economic shifts, global pandemics, environmental changes, technological advancements. Environmental changes na இப்ப நீங்க ஸ்ரீலங்கால பாத்தீங்க, திடீர்னு மழை பெஞ்சு வெள்ளம் வந்தது. So there were many clients who were stranded there. டூரிஸ்ட்னு போனாங்க, ஸ்ட்ராண்ட் ஆயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்க பயப்படக்கூடாது. You should tell them this will be an additional charge where the hotel is charging, so I'll try to bring you back. So this is what you have to tell your clients. என்ன இப்போ இந்த pandemic periodல we were the one who were able to help all the passengers to take their flights. ஏன்னா வீட்டில் இருந்து நாங்கள் தான் வேலை பார்த்தோம். எந்த சிஸ்டமும் யாருக்கும் ஹெல்ப் பண்ணல. ஏர்லைன்ஸாக இருக்கட்டும், அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல.
Only we were the people who were able to do that. So, in the pandemic, clients வந்து உங்களை வந்து ஏன் வராங்க அப்படின்னா ஆன்லைனில் எடுத்துகிட்டு போகலாமே, எதுக்காக நம்மளே நம்பி வராங்க? பிகாஸ் எந்த நேரங்களும் அவங்கள ஹெல்ப் பண்ணுவோம். ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா we were the one who can tackle them. You should always like try to promote not only ticket packages and travel insurance, visas பண்றோம், travel insurance பண்ணணும். You have to tell them, guide them. So travel insurance எடுத்தா what is the, it's a minimal, அவங்க கொடுக்குற காசுல it should be around ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் travel insurance, the number of days and everything. So it will help them in this, இந்த மாதிரி emergency period எல்லாம், if they lose their baggage, if there's a flight delayed. So everything has got a compensation. Even ஒரு flight 2 மணி நேரம் delay ஆகி எடுத்தா கூட compensation is there for each and everything. Make sure your clients take travel insurance. To be frank, you get 50% in it. So that is also an income. And நிறைய நேரம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நல்ல விஷயம் பண்றதுக்கு முன்னால வாட்டர் பாட்டில் ஸ்வீட் இருக்கணுமா? 4 பேப்பர் புக் ஒன்று இருக்கு, தெரியுமா? அது என்னது? ஆஸ்ட்ராலஜி தெரியுமா? ஹாரோஸ்கோப். ஆடி போய் ஆவணி வந்தா டாப்ல வந்துருவீங்க. ஃபர்ஸ்ட் யார் சொல்லணும்? ஜாதகம் பார்க்கிறவர் சொல்லணும். 4 பேர்ட்ட பார்த்தீங்கன்னா 4 பேர் சொல்லணும். 4 பேர் ஒரே மாதிரி சொல்லுவாங்களா? சொல்லல. எனக்கு சொல்லல. உனக்கு நேரம் சரியில்லை, நீ எது ஆரம்பிச்சாலும் ஃபெயிலியர் தான், எதுவுமே சரியா வராது. உச்சக்கட்ட வாழ்க்கை எனக்கு வந்து எங்க அப்பா என்ன சொல்லி அனுப்பினாருன்னா, நீ எதை ஆரம்பிச்சாலும் 3 வருஷத்துக்கு உனக்கு வந்து சக்சஸ் இல்லைன்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புனார். நான் சொன்னேன், அப்பதான் நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு இருக்கும்போது ரட்சகன் மோட்ல இருப்போம்ல. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், எதா இருந்தாலும் நான் வந்து ஜெயிச்சுட்டு வந்து உங்களை பாத்துக்கிறேன். நம்ம கேட்டேன் இல்லையா, யாருக்கெல்லாம் வந்து இந்த BMW வாங்கணுங்கிற ஆசை இருந்ததுன்னு. எனக்கும் அது இருந்தது. 3 வருஷம் பிசினஸ் ஆரம்பிச்சு BMW கார் வாங்கி அது நான் ஓட்டுறதுக்கு முன்னால எங்க அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்து, அதுதான் நான் வந்து அண்ணாமலை இந்த மாதிரி படத்துல எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் நமக்கு இன்ஸ்பிரேஷன். ஸோ அப்படி ஆரம்பிச்சது. பெருசா அவங்களுக்கு நான் பண்ணக்கூடிய பிசினஸ்ல உடன்பாடு இல்லை. அப்புறம் நிறைய பர்சனலா சில பஞ்சாயத்தெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து இருந்ததுனால they didn't support. I didn't have moral support or financial support. So myself and my friend இங்க இருக்காரு மனோஜ். So we started a training company. 2011 வந்து IT training company ஆரம்பிச்சோம். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு எங்க எழுத்து வீட்டு தாத்தா வந்து ஒரு கார்ல எழுதியிருந்தாரு. டெய்லியும் காலையில ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் படிச்சுட்டே இருப்பேன். Again that Ratchagan moment will come whenever I read that quote, hard work never fails. But hard work will fail if you put the wrong ங்கிறது ரொம்ப வருஷம் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சுது. Hard work will fail. ஹார்ட் ஒர்க் பண்ணா சக்சஸ்ஃபுல் ஆக முடியாதுங்க ரொம்ப வருஷம் கழிச்சு புரிஞ்சுது. பட் we did hard work. ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம். 3 வருஷம் கஷ்டப்பட்டோம். நல்லா பிஸ்னஸ் க்ரோ ஆச்சு. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3 கிரிக்கெட் டீம் இருக்கிற மாதிரி ஒரு டீம் இருந்தது ஆஃபீஸில். திங்ஸ் ஆர் கோயிங் குட். எப்பவுமே நமக்கு ஒரு விஷயம் சரியா போயிட்டு இருக்கும்போது we never listen to anybody. yes or no? நமக்கு என்ன தோணும், எனக்கு அதெல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதான் நீங்க சொல்ல போறீங்கன்னு we never listen to anybody. அப்ப நாங்களே யார் சொன்னதையும் கேட்கல. ஒரு விஜய் படத்துல சொல்ற மாதிரி என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும். So we did that, but after 3 years we started struggling. பணம் பேர்ன் பண்ண ஆரம்பிச்சோம், பணத்தை லூஸ் பண்ண ஆரம்பிச்சோம், கடன் வாங்க ஆரம்பிச்சோம். பிஸ்னஸ் பெருசா க்ரோ பண்ண முடியல. கடன் வாங்கிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்தில் திரும்பி பார்த்தா ஒரு 8 மாசத்துல 20 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டோம். அப்ப நமக்கு வந்து பிசினஸ் பண்ணும்போது யாரும் எந்த பேங்க்கும் நம்மளை மதிச்சு ஃபர்ஸ்ட் லோன் தர மாட்டாங்க இல்லையா?
நமக்கு ஆப்ஷனே வந்து வட்டிக்கு பணம் வாங்குறது தான். பட் வட்டிக்கு பணம் வாங்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க வந்து அசல்ல கட்டவே மாட்டீங்க, பிரின்சிபல்ல கட்டவே மாட்டீங்க, இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் மாசம் மாசம் கட்டிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. தென் வி வெண்ட் அவுட் சைட். இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்றது, கான்ஃபரன்சஸ் அட்டன் பண்றது, இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போகும்போது தான் புரியுது நம்மளோட பிஸ்னஸ் மாடல்லையே தப்பு இருக்கு. இதை வந்து ஸ்கேல் பண்ணி எடுத்துட்டு போக முடியாது. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன சபதம் வச்சுட்டு நான் வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன், எப்படியாவது நான் இந்த பிஸ்னஸ்ல ஜெயிச்சிருவேன், இந்த பிஸ்னஸ்ல ஜெயிச்சு நான் அந்த காரை வாங்கிட்டு தான் எங்க அப்பா முன்னால போய் நிற்பேங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். பட் ஃபெயிலியரை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஃபெயிலியர் வரும்போது எஸ் ஆர் நோ. பிகாஸ் ஏன்னா நம்ம ஃபெயிலியர் ஆகாம சக்சஸ்ஃபுல் ஆகணும், அதுதான் நம்ம மைண்ட் செட். நம்ம ஆரம்பிச்சோம்னா எந்த ஸ்ட்ரகிளும் வரக்கூடாது, எந்த சேலஞ்சும் வரக்கூடாது, வி ஷுட் வின் அப்படிங்கிறத நானும் எனக்கும் இருந்தது. பட் ஃபெயிலியர் இல்லாம சக்சஸ் இல்லைங்கிறது ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது. அப்போ ஃபெயில் ஆகும்போது ஃபெயிலியர் அக்செப்ட் பண்றதுக்கான மெச்சூரிட்டி அந்த டைம்ல இல்லை. எப்படி வந்து நம்ம தோத்து போவோம், நான் தோத்துட்டாங்கிற நான் எப்படி வெளியில சொல்றது, என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, என்னோட இன்லாஸ் என்ன நினைப்பாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, இது ஒரு சோஷியல் ப்ரெஷர். அப்ப இதெல்லாம் போயிட்டே இருக்கு. ஒரு மென்டார் சொல்றாரு, யூ ஆர் சிட்டிங் இன் தி ராங் பிசினஸ் மாடல், உன்னோட பிசினஸ் மாடல் தப்பு, நீ வந்து எங்க இருக்கிற, டைனமிக்கா இருக்கிற, வேற ஏதாவது பண்ணுன்னு சொல்றாரு. அப்ப இதுலதான் நான் இந்த விட்ட இடத்துலதான் நான் வந்து பிடிக்கணும், இங்கதான் நான் தொலைச்சேன், இங்கதான் வந்து எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது. பட் பிசினஸ்ல அப்படி கிடையாது. when something doesn't go well, you need to know when to shut down, when to start. எப்போ வந்து அந்த கடையை மூடணும், எப்போ வந்து கடையை திறக்கணுங்கிறது நமக்கு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா, நம்மளோட ஃபெயிலியர் ரேஷியோ அதிகமா இருந்தாலும் நம்மளால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். எஜுகேஷன், பசங்க நல்லா படிக்கணுங்கிறது வெரி வெரி பர்டிகுலர். அண்ட் எனக்கு ஒரு 10 பேர் முன்னால பேச வராது, கால்லாம் நடுங்கும், பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி ஆள் நான். பட் இன்னைக்கு வந்து இஃப் ஐ எம் ஏபிள் டு டாக் டு யூ கைஸ், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தேர் எஃபர்ட். ஸோ என்னதான் வி ஹேட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், எங்கள் அப்பா மேலே சில விஷயங்கள் இருந்திருந்தாலும், பட் ஐ ஆல்வேஸ் ஹேட் திஸ் கிராட்டிடியூட் ஃபார் bringing us up, right? So அப்போ ஒய்ஃப்ட்ட இருக்கிற ஜுவல்லெல்லாம் வச்சு அந்த கடையெல்லாம் ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன ஆகும், கஷ்டப்பட்டோம், பிஸ்னஸ் ஃபெயில் ஆச்சு, திரும்ப ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இப்போ சக்ஸஸ் ஆகணும்ல, சூரியவம்சம் தியரி படி பார்த்தா, ரைட்? பட் ஆனால் ஆகலை. எகைன் ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங். திரும்பவும் கார்பெட் டெலிவரி அது இது நிறைய ட்ரை பண்ணோம். ஏன்னா இந்த 3 லெசன் இருக்குல்ல, ஃபெயில் ஃபாஸ்ட், லேர்ன் ஃபாஸ்ட், நெவர் கெட் அன்ஸ்ட்ரக்சர்ட் லோன்ஸ், டைம் இஸ் மணி, இது மட்டும் தான் இருக்கு. ஹவு டு மேக் மணிங்கிறது இன்னும் ஐடென்டிஃபை பண்ணல. ஸோ கடை ஆரம்பிச்சாச்சு, வி பீன் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். இது என்னன்னா வந்து என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஜேர்னில அந்த 1.5 years ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங். லாட் ஆஃப் மீடியா ரோட். இன்னைக்கே நீங்க வந்து யூடியூப்ல பார்த்தாலும் சரி, நிறைய ஆர்டிகல்ஸ், இஃப் யூ கேன் ஜஸ்ட் கூகுள், ஒரு இன்ஜினியர் வந்து டீ கடை ஆரம்பிச்சது வாஸ் a sensation that time. Every media wanted to write. ஸோ எல்லா மீடியாவும் எழுதுனாங்க. அந்த 1.5 years I was struggling. Sir knows, Venkatesh sir knows, BNI-ல இருந்தேன், all of that. ஒரு நாள் வந்து 3 கடை திறந்திருந்தோம், டெலிவரி மாடல் அதெல்லாம் சேர்த்து 3 ஸ்டோர்ஸ் இருந்தது. அண்ட் ஒரு நாள் வந்து ஒரு பெரிய ஆர்டர், டெய்லியும் 1000 டீ கொடுக்குற ஒரு ஆர்டர் வந்து ஒரே நாளில் போயிருது. திஸ் வாஸ் இன் 2017 December 26th or 27th நினைக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சோம், ஃபெயிலியர், திரும்ப இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சோம், டிட் லாட் ஆஃப் கிரவுண்ட் ஒர்க், அதுக்கப்புறம் ஒரு ஃபெயிலியர் வருது அப்படின்னா என்னோட மைண்ட் செட் என்னவா இருந்திருக்கும். அப்ப CK சார் பேசுறத நிறைய கேட்டே இருப்பேன். இஸ் அ குட் ஃப்ரெண்ட் அண்ட் மென்டர். அப்போ அவர் அடிக்கடி சொல்றது ஒண்ணு, வாட் யூ திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் வென் யூ ஆர் லோ வில் டிட்டர்மைன் ஹவு ஹை யூ கோ இன் லைஃப்னு சொல்லுவார். நீ வந்து கீழே இருக்கும்போது நீ உன்னை பத்தி என்ன நினைக்கிற, மேல போயிடுவேன், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நம்பினா நீ ஜெயிச்சிருவேன். அதேதான் உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நீ வந்து தோத்துருவேன்னு சொல்லி நீங்க வந்து ஜெயிச்சிருவீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்லி நீங்க தோத்துருவீங்கன்னு சொன்னீங்க, நீங்க தோத்துருவீங்க, ரைட்? ஏன்னா when you fail in a business, people will call you as a failure, yes or no. யாரெல்லாம் பிசினஸ் பண்ணி 2வது அட்டெம்ப்ட்ல இருக்கீங்க இப்போ?
right? I hope you can relate. இல்லையா? When you fail in the business, people will say, உனக்கு business சரி வராது. இல்லையா? அப்ப அவர் சொல்லியிருந்தாரு, you have not failed, your efforts have failed ன்னு சொன்னார். இப்ப நீ தோக்கல, நீ பண்ண முயற்சி தான் தோத்து போச்சு. அந்த முயற்சியை தான் மாத்தணுமே தவிர நீ மாதிரி போகக்கூடாது. என்ன விஷனோட நம்ம இங்க வந்தோம்? நமது பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஒரு பிராண்டை பில்ட் பண்ணணும், ஸ்கேல்